சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி கிச்சனுக்கு வந்த உடனே ஃபில்டர் காஃபியை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாலையும் கூடவே காய வச்சுட்டேன். நேற்றுக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஆர்கனைஸும் கொஞ்சம் பண்ணி வச்சேன். அதை பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. பாஸ்தாலாம் அன்ஹெல்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போல்லாம் கோதுமை, மில்லட் இதிலெல்லாமே பாஸ்தா கிடைக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அங்கே குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பாஸ்தா பண்ணியிருந்தேன். இவ்வளோ குவான்டிட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு பாஸ்தாக்கு ஒரு டைமிங் இருக்கும். இந்த பாஸ்தாக்கு 5 to 6 minutes தண்ணியில் கொதிச்சா போதும். தண்ணியில் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து 6 minutes கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பல்லு ஃபுல்லாக பூண்டு, கொஞ்சம் பே லீவ்ஸு, கேரட், பீட்ரூட், கொஞ்சம் முந்திரி இது வரைக்கும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே பன்னீரையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்தேன். அரைக்கும் போதே அவ்வளோ க்ரீமியாக வந்துருந்துச்சு. இதை குக்கர்லேயே வச்சு சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது கூடவே ஆரிகானோஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக பாஸ்தா இருக்குது, வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இந்த குக்கர்லேயே சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாஸ்தாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்துருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய ஸ்மூதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து இந்த பாஸ்தாவை சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி குடிக்கலன்னா அந்த டேயில் ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி கேன் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபியாக குடிச்சிருந்தேன். ரீசெண்டாக இந்த ஜீ5ல் 5ஆம் வேதம் அப்படின்னு ஒரு சீரியல் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மர்மதேசம் டீம் அப்படியே அவங்களே இதை பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மர்மதேசம் போவோமோ அதே மாதிரி தான் இதுவும் போச்சு. இது என்னோடய ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது பயமாக இருக்குமா என்ன அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ராஜா போட்டி ஒன்று நடத்த போகிறேன்னு அறிவித்தாராம். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றவங்களுக்கு நாட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கையை வெட்டப்படும் அப்படின்னு அறிவித்தாராம். மக்கள் எல்லாருமே யோசித்தாங்களாம். யாருமே கலந்துக்க வரலையாம். ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தானாம். இந்த இளைஞன் கதவை போயிட்டு திறந்தானா அது ஈஸியாக திறந்துடுச்சான். ஏன்னா அதில் தாப்பாலே போடலையாம். இது மாதிரி தான் பல பேர் பயந்துக்கிட்டே எதையுமே பண்ணாமல் இருக்கும். எதையாவது இழந்து விடுவோமோன்னு பல பேர் முயற்சிக்காமலேயே இருக்கும்.